தம்பி என்ன வருத்தமாப்பா? எனக்கு என்னப்பா? இதே இதே வருத்தமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு போறீங்களாப்பா? ஆகுது. ஆஸ்பத்திரிக்கு போறலையா? தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா வாழ்க்கையை போற வழியில ஒரு வணக்கம்மா. காளியம் 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 காலையில் சாப்பிட இந்த நமக்கு சனிக்கிழமை சாப்பாடு சாப்பிட பின்னாடி இந்த எங்களுக்கு ஒரு உழைச்சி தடவை திரும்பியில் இது கொண்டு சாப்பாடு வசதி வருதுன்னா நாங்கள் இதுக்கு அப்படி போய் தான் சாப்பிட்றோம். உழைக்க வயது ஆடும் இந்த பிள்ளைக்கு திரும்பிட்டு எனக்கு இந்த குடி செயலில் நாங்கள் இருந்து செய்வி எத்தனை ஆளுக்கு இப்படி இருக்கிற கொண்டு நீங்கள் நான் உதவி செய்யணும் எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு வயசு இது எங்களுக்கு ஒரு வீடு வாசல் நிலைமை எங்களை ஒரு மோசம் போய் 2 மாதம் தேஞ்சல் வருத்தம் வந்து சாப்பிட்டு கேளாம தான் உழைச்சி தந்தவர் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு உழைக்க ஒத்தருமே இல்லை, ஒரு இதுவும் இல்லை கிடையாது. இதுக்கு சாப்பாடு வசதி சரியான கைத நிலையில நாங்கள் போய் இந்த பாருங்க நாங்கள் இருக்க நிலைமையை திண்டுக்க ஒரு நேரத்துக்கு அடுத்த நேரம் அப்படி கைது பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு நிலைமை உதவிக்கேன்றது இல்லை சாப்பாடு அந்த ஊடி செய்யலாம் நாங்கள் தம்பி கதையா சமத்தி கொடுப்பன எல்லாமே சமத்தி உங்களுக்கு சமத்தி இல்லை கீவார் தாரம் 15,000 தாரம் அதுகளுக்கு ஆங்கில சிமியம் போகிறது அரிசி தந்துவாங்க காய்ச்சி வெட்டது ஆங்கில சிமியம் அதை அடுத்துட்டு வந்து ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டேன்னா அதுக்கு வீட்டு பண்டையன்றதெல்லாம் அன்றைக்கு ஒட்டுமே கூடு கூட அப்படி துணிமணி ஒன்றுமே இப்படி எரிக்க வாருங்களேன் நாங்கள் காய்ச்சி இல்லை பிள்ளை எனக்கு 6 பிள்ளைகளா? இவர் மூத்தவர் கல்யாணம் கட்டி ரெண்டாவது கல்யாணம் கட்டி அவங்க புரிஜன் விட்டு போயிட்டான். இவட புரிஜனார் வாகனம் அடிச்சு இறந்துட்டாரு. அவரு வேறு உழைக்க மாட்டாரு, வேற உழைக்க காட்டு வருது. அது இப்ப வந்து அவரு பிறந்ததுலயே வந்தது. மற்றவர் போய் 50 அப்படி அடிச்சு அங்கிற நிலைமைக்கு காணாது, சாப்பாடு வசதிக்கே காணாது. அவருக்கு 25 வயசு. பிரம்புக்கு போறவர். அவர் ஒரு நாளைக்கு பிரம்பு இல்லாட்டி மாவிருப்பார், இல்லாட்டி 100 பிரம்பு 50 பிரம்பு அடிச்சு பிரம்பு இல்லாட்டி மாவிருப்பார். நான் என்னங்க 50 பிரம்பு போடுவேன், 25 காலையில் 250 ரூபா அவ்வளவு. அதுக்குள்ளால சாப்பிடணும். நான் கைது கப்பிய புறக்க போற வெள்ளாண்டு நேரம் மற்ற நேரம் ஒன்றுமே நாங்கள கைத நிலையால நாங்கள் நேற்று மதியம் சோறு சாப்பிட்னாங்க. இரவே சோறு காலையில வந்து இரவே சோறு முடிஞ்சு தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? சந்திரகுமாரா? சந்திரகுமார். தம்பிக்கு என்ன வருத்தமாப்பா? எனக்கு என்னப்பா? இதே வருத்தமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு போறீங்கப்பா? ஆஸ்பத்திரிக்கு போறலையா? இப்ப போறேன். மருந்து எடுத்துட்டு ஆரம்பத்துல எடுத்து நீங்க இப்ப போறல, ஏன் போறல? இப்ப நான் இப்ப வசதி தான் போறேன். இங்க மடக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு மடக்களப்புக்கு எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? ஒரு வருஷம். அப்பா மோசமா அப்பா மோசமான பிறகு கிளினிக்கும் போகணும்.
உங்களுக்கு நோய் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? நோய் ஒன்றும் இல்லை வளர்த்து இல்லைங்கல்ல? குளிச்சவனுங்க தான் இப்போ நோய் முதல் நோய் தான் இப்போ நோய் இப்ப நோய் இல்லையா? அது பிறகு இப்ப அப்பா மோசம் பண்ண பிறகு எந்த இதுக்கும் கொஞ்சம் ஒரு கட்டைக்கு இறங்கி போகணும் இல்லை. இல்லை இது யாரம்மா? மகள் அவள் உங்களோட பேர் என்ன? சசிகலா சசிகலாவா? உங்களோட ஒரு கணவர் இறந்துட்டார். இருந்துட்டாரா? அவரோட பேர் என்ன? நான் வாழ்ந்தவங்க என்ன இறந்தவர்? அத்திரம் எக்ஸலம் பட்டவரா? என்னத்துல எக்ஸலம் பட்டவர்? ஆளடிய ஆடு இல்லையா? ரோட்டு போட்டு எப்படி எப்படி மோசம் பண்ணவர்? எக்ஸலம் பட்டவர் சாமான் ஏற்றி நாம எப்படி வரக்குள்ள கல் ஏற்றி வந்தாங்க அந்த ரோட்டாடி கல் அதை ஆத்திரம் எவ்வளவு காலம்? 2 வருஷம் 2 வருஷமா? உங்களோட பிள்ளைங்க இப்ப நீங்க ஆடு இருக்கிறீங்க, அம்மா அம்மாவோட இருக்கிறீங்க. அம்மாவுக்கு தான் போதிய வருமானம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கு சாப்பாடு பண்ணி வாங்குறீங்க? தம்பியாக இருந்தார் அம்மா தான் அப்படிதானவரா? இல்ல வந்து கொஞ்சம் இவரோட ஓகே இருக்காரு. பட் அவங்க கொஞ்சம் வீக்கா கிளினிக்லாம் போறாவா? இந்த வாரம் நடத்தாங்க கிளினிக் போனாங்க தான் நல்லா போயிட்டு வந்து வரவனாங்க கடைசியா அப்ப கிளினிக் போனீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்ப கிளினிக் போனீங்க? சொல்லுங்க பாப்போம். நாம் இல்லை ஞாபகம் இல்லையா? என்னத்துல போனது தெரியுமா? பஸ்ஸில் இல்ல, ஆமா. ஆட போனீங்க, அம்மாவோட போனீங்க. இந்த மட்ட இன்னும் நான் வருவாரு யாரு? இந்த புள்ளோட அந்த போகுது அந்த வீட்டுல இருக்க மகனா அது? மகன் அவர் எடுத்து போயிட்டாரா? அப்ப அந்த வீட்டுல இருக்கிற மகனார் இந்த மகள் தான் அவர் கணவர் எடுத்து போயிட்டாருன்னு. எத்தனை பிள்ளைகள் அவருக்கு அவ கொண்டு அவரு பிள்ளை? இல்லை அப்ப இந்த மூணு பக்கத்து அது பேர பிள்ளை அந்த பக்கத்து பக்கத்து பிள்ளைல 3 பேரும் பக்கத்து பிள்ளை விளையாட வந்துருக்குது அந்த அந்த மகளை ஒருக்கா பாக்கலாமா? பார்க்கலாம் கூப்பிட வருவோம் அது வர சொல்லுங்க. புள்ள ராரியா எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா எங்களுக்கு பத்துமைங்க எங்களுக்கு சாப்பாடு வைங்க எங்களுக்கு ஒரு இது வயல் எங்களுக்கு நிம்மதி இல்லையா ஒரு இது இல்லை பொக்கியாண்டா அதில் கொழுவினா அவங்க ஒத்துட்டுவாங்க விளக்கத்தில் பண்ணுவாங்க வச்சிருவாங்க எங்களுக்கு ஞானம் வரும் கரண்ட் பில்லு 150 ரூபா இப்படி 200 ரூபா வரும். அந்த தம்பி தான் கொண்டு வந்ததில்ல அது எனக்கு தாரத்தில் பற்றி அது இல்லை இல்லை கடை கடைச்சாள் 6 பேர் 5 பேர் 6 பேர் இப்ப கல்யாணம் முடிஞ்ச எவ்வளவு காலம்? 2-3 வருஷம் 3 வருஷமா? புள்ளிகள் இல்லை பிள்ளைகள் இல்ல. இல்லை மைக்க பிடிங்க. என்ன சொல்லுவாங்க மைக்க? என்ன பேர் என்ன? ராதிகா ராதிகாவா? உங்களோட ஊரங்க? மாரியம் உங்களோட கணவரங்க? அவர் கொண்டு விட்டு போயிட்டாரு எவ்வளவு காலம் எடுத்து போய்? 3 வருஷம் 3 வருஷமா? அப்ப நீங்க அன்னைக்கு வாழ்வார் சாப்பாடுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? அங்கே அம்மா அந்த ஆரவே எல்லாத்தையும் ஓ 4 பேருக்கு அம்மா தானே? ஓ. ஓ ஓ தம்பி அண்ணா அண்ணா பெரும்படிக்க போயிட்டு வருமானம் வச்சுனா அந்த இன்னும் காசு கொண்டு வருவாரு. அம்மா அந்த எங்களுக்கு ஒன்றுமில்லை அம்மாவுக்கு தங்கிடுவாரு. ஓ எங்களுக்கு பேர் வருது ஓ தந்த ஓ
மாசம் பாருது மாதம் பெருசா பாவிக்கிறல எவ்வளவு வாரம் டிக்கெட் எவ்வளவு வாரம் 150 ரூபாயா கரண்ட் பில் எவ்வளவு வாரம் கரண்ட் பில்லு வரும் கூட கரண்ட் பில்லு கூட வருமெண்டு நாங்க பெருசா பாவிக்கிறோம் தாவையில் அந்த பிள்ளை பாவிக்காது சாமத்தி கரண்ட் தானே அதால நாங்க பெருசா பாவிக்கிறோம் காசு கட்ட தண்ணி கரண்டும் சமத்தி தானே ஓ சாமத்தி தான் சாமத்தி அதுல 100 ரூபா வரும் நாங்க தண்ணி எடுத்து வரணும் ஓ குடிக்க மாட்டேன் அதில் எடுக்கணும் குடிக்க மாட்டேன் எடுக்கணும் கிணத்து தண்ணியில் எடுத்து அதுல தண்ணி இல்லை வருது பாருங்களா இல்ல உடஞ்சிட்டா அது பேர் தெரியாது வாட்டர் கூட வசதி இல்லாம இல்ல காக்குச்சு இல்ல ஒன்றுமே இல்லை நாங்க பக்கத்துல இருக்கிறதுகளுக்கு போறேன் அதுகளுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வறுமையா சரியான சரியான வறுமையிலையும் வறுமை இந்த உலகத்துலையும் இவ்வளவு வறுமைப்பட்ட குடும்பம் நாங்க எங்களுக்கு மாப்பிள்ளை ஒரு பேருக்கு மாப்பிள்ளை அவ்வளவு பேரும் இறந்துட்டாங்க நாங்க இப்படியே இல்லாட்டி படு ஒரு டைம் போறோம் கொஞ்ச நாள் படுக்கிறாங்க இதை வெயிலையா அது தாங்கிற ஜிபியம் போறோம் ஜீவியத்துக்கு நீங்க கிடக்கிறதுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கிடக்கல் இடம் இல்லை முதலாவது கிடக்கல் இடம் தண்ணியை பிடி சிலவு பண்றதுக்கு மழை பெஞ்சா அவ்வளோ தங்கிடும் இந்த மட்டையை வாங்கி கட்டி எடுத்தேன் ஒழுகு தண்டிய தம்பி எதுவும் காய்க்கணுமா எதுவும் காய்க்கணுமா இந்த பார்க்குற உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன கேட்க வந்துருக்கீங்க என்ன கேட்க போறீங்க இந்த பார்க்குற சகோதரங்கள் வெளிநாட்டிலேருந்து இருக்கிற சகோதரங்கள் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட நீ என்ன கேட்க விருப்பப்படுறீங்க என்ன கேட்க போறீங்க எங்களுக்கு சாப்பாடு வசதி எங்களுக்கு வீட்டு வசதி எல்லாம் தந்து கொடுத்தாங்க சாப்பாடு வசதி எங்களுக்கு வீட்டு வசதி துணிமணி வசதி எல்லாம் தாங்க சாப்பாடு வசதியும் துணிமணி வசதியும் மட்டும் கேட்டுக்கோங்க காலையில் என்ன சாப்பிடுறீங்க சோறு சாப்பிட்டீங்கன்னு மதியம் மதியம் என்ன நிலப்பாடு மதியம் வாக்கு இப்போ 11 மணியாக போயிட்டு வசதி இல்லை ஆகுது வசதி இல்லைன்னு சரியா மாமா என்ன காய்க்கணும் காய்க்கணுமா உள்ள நான் என்னாலே நீ என்னால வாங்கி எனக்கு நீ உழைச்சி தரக்கூடிய மாதிரி ஓடுறது எனக்கு இருக்குது பிள்ளை இல்லாம மாதிரி நடக்க மாட்டேன் அதுக்காக நானும் என்னால இந்த பொடி என்னாலும் நம்பிக்கை இல்லைன்னு அவர் ஒரு வாழ்க்கை போனார நமக்கு ஆக்கலாம் அவர் நீ 25 வயதா போயிட்டு நீ அவர் ஒரு வாழ்க்கை போனா அதுக்கும் தர மாட்டான் நம்மளுக்குள்ள நம்மளோட ஜீவியத்தை எனக்கு 50 எனக்கு முந்தி இருந்த சீனி இருந்தது குலசர் இருந்தது எல்லாம் இருந்தது இப்ப குளிச்ச விடுங்க குறைச்சி அலிசர் ஓ அலிசருக்கு மருந்து எடுத்து நல்ல கிளீனிக் நல்ல நான் வெள்ளாடு வந்தேன் மத்த நேரம் வெள்ளாடு இல்ல களத்து வழிய வரும் களத்து வழிய நாலு ஒரு காலத்தில் ஒரு முறை களத்தை கலந்தான் போனாங்க வெள்ளம் உறவுகளே பார்த்து கொள்ளுங்க
பேர் ஆட்கள். அம்மா தான் பொடியன் வந்து போய்த்தார், வேலையை போய்த்தார். வேலையை போய் சொன்னால் அந்த காட்டுக்கு வந்து பிரம்பு வெட்டுறதான். அந்த பிரம்பு வெட்டி தான் அவர் இப்போ 50 தடி 100 தடி 5 தடின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அந்த தடி ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த கூலிகள் கொடுக்கப்படும். 250 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லி அந்த தடிக்கேற்ற மாதிரி வெட்டி அதுக்குரிய மாதிரி தான் கூலிகள் கொடுக்கும். அந்த காசை கொண்டு வந்து தான் இப்போ 5 பேர் சாப்பிட வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 250 ரூபாய் காசை கொண்டு வந்து 5 பேர் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றது? 5 ரூபா கொண்டு சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? 3 பேர் எப்படி சாப்பிட்றது? 5 ரூபாய் கொண்டு வந்து 1000 ரூபாய் கொண்டு எப்படி முதல்ல சாப்பிட்றதுன்றது 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேரும் பெரிய பெரிய போடுறவங்க இருக்கிறாங்க. சின்ன ஆக்கள்னாலும் பரவாயில்ல, பெரிய ஆக்கள். அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. அடிப்படை வசதிகள் எதுவுமே அனுப்பல. அவை பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் பயிருங்க. இந்த எங்களோட வீடியோ வந்து பயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் பயிரும் போதும் அது வந்து செய்யக்கூடிய கைக்கு அது போய் சேரும். அவர் பார்வைக்கு கண்டிப்பாக அது போய் சேரும் பட்சத்தில் வந்து அம்மாவுக்கு இருக்கிற 5 பேர் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் கண்டிப்பாக எல்லாமே ஆசீர்வதிச்சா அது ஒரு கிடைக்கும். ஆகவே நீங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நிலப்பாடு உள்ள முதல்ல பயிருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துறீங்களோ செய்யக்கூடிய கண்டிப்பாக அதுக்குரிய பலன் அம்மாவுக்கு கிடைச்சியா சரியானேம்மா. இந்த வீடியோ போடுறேன், நம்ம பதிவு செஞ்சு போடுறேன். உதவிகள் கண்டிப்பாக அது கிடைக்கும் பட்சத்தில் வந்து நான் அந்த அண்ணன் ஆர்டிஎஸ் ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கேன். நான் புதூரில் ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கிறேன். அதான் அண்ணனா வந்து நான் பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறேன். அண்ணனை தான் பிடிப்பேன். அண்ணன் தான் வருவேன். சரிதானே? அண்ணன் தான் கூட்டிக் கொண்டு வருவேன். நாங்கள் அப்படி வயிற்று பக்கம் அந்த தம்பிக்கு தெரியும். அதெல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு அவ்வளோ பாடு வரும். நாங்கள் ஒரு இடம் போகிற சாப்பாடு தெரியும். என்ன வந்தாலும் தம்பி எங்களுக்கு தந்தானே சாப்பாடு அப்படி பார்க்குறாரு. நிலைமை தெரியும். நிலைமை வயசு சொல்லிடுவோம். இந்த வட்டைகள் அப்படியே நாங்கள் போடுறேன். கடவுள் எல்லாமே ஆசீர்வதிச்சாரு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது உதவி வரணும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவுக்கு உங்களை சந்திக்கிறேன். சரியாம்மா? சரியா தம்பி? கடன் பாருங்க. அம்மா இவ்வளவுதான் நம்ம சாப்பிட இருக்குது. அது அந்த அதா இருக்கட்டும் அதை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, அம்மா தண்ணி இல்லாம இந்த பக்கத்துல வந்து அம்மா கல்யாணோட வாழ்வாதார சாப்பிடுதான். மேல அம்மா இதுக்கு மேல இவ்வளவுதானா? இவ்வளவுதானே? இது இந்த கல்லு வீடு இதோட என்ன? இந்த பிள்ளைல என்ன? அப்போ அம்மாட வீடு, அதான் அம்மாட வீடு இருக்குது. அம்மா இது என்னம்மா கிணறு? அம்மா இது என்ன? இது நிறுவனம் கட்டி கொடுத்தா? என்ன கிணறா? எத்தனை அடி தண்ணி? இது எத்தனை அடி ஆழத்துல இருக்குது? 3 அடியானா? தண்ணி வந்ததா? அப்ப ஏன் மூடணும் நீங்க? சராசரி அம்மா எத்தனை அடி ஆழத்துல தண்ணி வரும்? அம்மாட குடிசை இதுதானா? அடிப்படுத்த வரல, எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளோட நிலப்பாடுகள். இது வந்து அரையோரால் வேண்டி கொடுத்ததாமா நம்ம கட்டியிருக்காங்க. குழாய் கிணறு தண்ணி வராது என்ன? அதுவும் வராது. அடிங்க பாப்போம். என்னண்டு பழுதா போயிட்டோம். சரியம்மா.